டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மக்காச்சோளம் அறுவடை செய்யக்கூடிய மிஷினை பற்றின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மிஷினுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன, இந்த மிஷின் விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, இந்த மிஷினுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட கணேசன் சார் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் கணேசன். நான் நியூ ஹாலண்டில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். சார், இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் யூசேஜ் பற்றியும் சொல்லுங்கள் சார். சரிங்க, இது பார்த்தீங்கன்னா சரிங்களா 7 ரோ கட்டர் பாரு. இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண பார்த்து தட்டை எல்லாத்தையுமே உள்ளே போயிட்டு கிரைண்ட் டேங்குக்கே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் கிராப்பு கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா தட்டையை உருவி விடுறதுனால தட்டை பார்த்தீங்கன்னா வயல்லே கிடக்கும். சுத்தமான கிராப்பு மட்டும்தான் கிரைண்ட் டேங்குக்கு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா 7 ரோ கட்டர் பார் கொடுக்குறோம் நம்ம இதில். 12 அடி இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12 அடி. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா 3 விதமான வேரியேட்டரை யூஸ் பண்ணுறோம். வேரியேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வேரியேட் பண்ணுறது தான் வேரியேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரெஷரு, ஃபேனு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரியேட்டர்னு 3 விதமான வேரியேட்டர் சொல்கிறோம். இந்த த்ரெஷர் வேரியேட்டர் இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஷர் நம்ம மல்டிபிள் கிராப்பு 16 வகையான தானியத்தை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதை எப்படி பண்ண முடியும், ஒரே வண்டியால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸு டிக்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம 16 வகையான தானியத்தை அறுவடை செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்ரு மூலிமா கேபிள்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும், த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லிவரை மேனுவலாக நம்ம கீழே அமுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு புள்ளி, சின்ன புள்ளி, பெரிய புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது கொடுக்குறது இல்லை. அதுக்கு பதிலாக வேரியேட்டர்ன்ற ஒரு அம்சத்தை இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு வேரியேட்டர் சொல்லியிருந்தோம்ல, அந்த வேரியேட்டரை மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லிவர் இது தான். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர், ஏர் கம்ப்ரஸர் இன்ஜின்லேயே மவுண்டடாக வருது. அது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் ப்ராசஸ், நம்ம வண்டியை ஓட்டிட்டு நிறுத்த பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். இது மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபேன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்க்ரீன்ற ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஹார்வெஸ்ட் லிவரை ஃபங்க்ஷன் போட மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி ஸ்கின்னு சொல்லணும். காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டஸ்ட்டை ஒரு 100% டஸ்ட்டு உள்ளே போகுது அப்படின்னா 80% இல்லை 50% டஸ்ட்டை இங்கேயே கிளியர் பண்ணிட்டோம். மீதி பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளியர் பண்ணிட்டு கொடுத்துரும். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாவாக்கரை தான் வச்சுருப்பாங்க. ஸ்டாவாக்கர்னா ஏனின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 தான். மற்ற வண்டியில் டிஓடி வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். ஆனால் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 எக்ஸ்ட்ராலாம் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா க்ளீன் கிராப்பாக வரணும், இது சோளம் வெளியே கொட்டக்கூடாதுன்றதுக்காக 5 ஸ்டாவாக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 100% பார்த்தீங்கன்னா சுத்தமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவ் பாக்ஸ் தான். இந்த சீவ் பாக்ஸை 3 விதமான சீவ் பாக்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்பர் சீவ், லோவர் சீவ், ப்ரீ சீவ்னு சொல்லிட்டு 3 சீவ் பாக்ஸ் கொடுக்குறோம். இந்த 3 சீவ் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். நம்ம கிராப்புக்கு தகுந்த மாதிரி 16 வகையான கிராப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சீவ் பாக்ஸை மாற்றணும் அப்படின்னா மாற்ற வேண்டியதில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணுமோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹை லோ கியர் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் ப்ளஸ் சிலிண்டர் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா ஹை லோ ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணுறோம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேட்டரோட லிவர் பார்த்தீங்கன்னா கேபின்லேருந்தே ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம லோவும் தள்ளிக்கலாம், ஹை ஸ்பீடும் போய்க்கலாம். நம்ம வண்டியோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டரி செப்பரேட்டர். காரணம் என்னென்னா த்ரெஷர், பீட்டர், ரோட்டரி செப்பரேட்டர் நம்ம வண்டியை தவிர எந்த வண்டியிலுமே கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா 80% கிராப்பை பார்த்தீங்கன்னா த்ரெஷர் ஹார்வெஸ்ட் பண்ணிடும். மீதி 20% கிராப்பை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் க்ளீன் கிராப்பை நம்மளுக்கு கொடுக்கும். ஏசி கேபின், நான் ஏசி கேபின் 2 இருக்குது. நம்ம உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் எதுக்காக பார்த்தீங்கன்னா டிரைவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு டிரைவர் 10 மணி நேரம் ஓட்டாரு அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஓட்டினாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் கொடுக்குறோம். மற்ற வண்டியை போல தான் 4 ஃப்ரண்ட் கியரு, ஒரு ரிவர்ஸ் கியரு. லோ ஹை கியர் இல்லைன்னு பார்த்தோன்னா லோ ஹைக்கு தான் நான் சிலிண்டர்னு ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த லிவரோட ஃபங்க்ஷன் லிவர் தான் இந்த லிவரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டர் பாரோட இந்த ஃபீடர் பாக்ஸு அப் டவுன் பண்ணுற லிவரு. இது பார்த்தீங்கன்னா பேடி கட்டர் பாரோட ரீலை அப் டவுன் பண்ணுறது. ரீல்னால் ட்ரெயின் சுற்றுறது தான் ரீல்னு சொல்லுவோம். அந்த ரீலோட அப் டவுன் லிவர் தான் இந்த லிவரு.
இதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற சுவிட்சிங் அங்கே மோட்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த மோட்டரோட சுவிட்ச் தான் இது. சார் மற்ற கம்பெனி மிஷின்களுக்கும் இந்த நியூ ஹாலண்ட் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க சார்? அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். மற்ற மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டரி செப்பரேட்டர்ன்ற ஒரு யூனிட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக அது இருக்கிறதுனால என்னென்னா, மற்ற மிஷினில் த்ரெஷர் ப்ளஸ் பீட்டர்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம ரோட்டரி செப்பரேட்டர் செகண்ட் த்ரெஷர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால 100% தானியமும் கிரைண்ட் டேங்குக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். விவசாயிக்கும் சரி, மிஷின் வச்சுருக்க ஹார்வெஸ்டர் வச்சுருக்கவங்களும் சரி, 100% கிராப் வந்து கிரைண்ட் டேங்குக்கு போகிறது இந்த மிஷினால் மட்டும்தான் முடியும். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா த்ரெஷரை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேட்டர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். வேரியேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணி த்ரெஷரோட ஸ்பீடை மல்டிபிள் கிராப் கட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இதுவுக்கும் புள்ளி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதை கேபின் ஆப்ரேட்டர்லேருந்து ஒரு சுவிட்ச் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். சார் நியூ ஹாலண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஏக்கர் சார் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும்? நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஹார்வெஸ்டர்னு இருக்குல்ல, டிஓடிக்கு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கரு அதை கம்மியாக தான் கவர் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம். காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெஷர் சொல்கிறதுனால 3 ஏக்கர் டு 5 ஏக்கர் வரைக்குமே இதை வச்சு கவர் பண்ணலாம். சார் இந்த மிஷினுடைய டீசல் டேங்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? ஒன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து நம்மளால ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் சார்? இந்த டீசல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் வந்து ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 90 ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம். சார் கிரைண்ட் டேங்கோடைய கெப்பாசிட்டி எப்படிங்க சார்? கிரைண்ட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி டிஓடி வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து ஓட்டணும் அப்படின்னா 2 டைம் ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜை வந்து அன்லோடிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னும் 3000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒரு ஏக்கர் டு 1.5 ஏக்கர் வரைக்கும் நம்ம இதில் வந்து கவர் பண்ணலாம். 3000 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்படி இல்லைன்னா 22 மூட்டை வரைக்கும் பிடிக்குங்க. சார் இந்த நியூ ஹாலண்ட் மிஷினில் வந்து எந்த மாதிரியான இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலான இன்ஜினுங்க, BS4 S சீரிஸ் இன்ஜினு. இது வந்து 131 HP இன்ஜினு. சார் இந்த கட்டர் பாரோடைய யூசேஜ் என்ன ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் கட்டர் பார், மெய்ஸுக்கு ப்ளஸ் சன்ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுற கட்டர் பார் இது. இதனோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 12 அடி. அது பார்த்தீங்கன்னா 15 அடி வந்து பேடி கட்டர் பார் கொடுக்குறோம். இது நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது வேஸ்டேஜ் நமக்கு வருதாங்க சார்? 100% வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இது வரைக்கும் வந்ததில்லை. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான அமைப்பை கொடுக்கறதுனால நம்ம 100% கிராப் வந்து சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் இப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது பருவ காலங்களை பொறுத்துமே வந்து ஹார்வெஸ்டிங் மாறுபடும். அதாவது மழை வந்துடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளால ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமாங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ட்ரை ஃபீல்டாக இருக்கணும். ஓகேங்க சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் வண்டியை ரன் பண்ண முடியும். ஒரு 20% வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரன் பண்ணலாம். சார் இப்போ இந்த மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னா லோன் வசதி நீங்களே பண்ணி கொடுப்பீங்களாங்க சார், இல்லை விவசாயிகள் அவங்களே பண்ணிக்கணுமாங்க சார்? இல்லைங்க, நம்ம இந்த மிஷினை வாங்குறத பொறுத்த வரைக்கும் 90% நாங்களே லோன் பண்ணி கொடுப்போம். டவுன் பேமெண்ட்டு 10% கட்டினா போதும். சார் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படிங்க சார் சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் ஃபீல்டுக்கே வந்து பண்ணுவீங்களாங்க சார், நம்ம ஷோரூமுக்கு தான் வண்டி எடுத்துரும்? இல்லைங்க, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் தான் கொடுப்போம். சப்போஸ் வண்டி ஃபீல்டில் நிற்கிது அப்படின்னா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நாங்கள் வந்துடுவோம். ஓகே சார். இந்த மிஷினால் வந்து மக்காச்சோளத்தை மட்டும் தான் அறுவடை பண்ண முடியுங்களா, இல்லை வேறு தானியங்கள்லாம் கூட அறுவடை பண்ணலாமாங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், உளுந்து, காராமணி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் போன்ற 16 வகையான தானியத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது 2 கட்டர் பார் கொடுக்குறோம். இது ஒரு ராக்கெட் கட்டர் பார்னு ஒரு கட்டர் பார் கொடுக்குறோம், பேடி கட்டர் பாரும் ஒன்று கொடுக்குறோம். இதில் 2 விதமான தானியத்தை வந்து அறுவடை செய்யலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வகையான தானியத்தை வந்து பேடி கட்டர் பாரால் அறுவடை செய்யலாம். சரி, இப்போ ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம நைட் டைமில் பண்ணுறோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு லைட் கெப்பாசிட்டிலாம் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லைட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே. அது இல்லாமல் ஒர்க் லேம்புன்ற ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் வண்டி இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைட்டோடு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒர்க் லேம்பு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின்னு வந்து 4 பக்கமும் கொடுத்துருக்கோம். சார் நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் டேங்கில் எப்படிங்க சார் தானியங்கள்லாம் நமக்கு வந்து சுத்தமாக இருக்குமா, இல்லை மறுபடியும் நம்ம சுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்குமாங்க சார்? தானியம் 100% சுத்தமாக தாங்க இருக்கும். காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேரியேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கோம் ஃபேனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சிவ் பாக்ஸில் 100% வந்து கிரைண்ட் டேங்கில் சுத்தமாக இருக்கும். சார் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போதுங்க சார் இந்த சோளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூள் ஆகிடுங்களா, இல்லை வந்து நம்ம மாட்டு தீவனங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமாங்க சார்? இந்த சோளத்தட்டை பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்து இதில் வந்து ரீயூஸ் பண்ணலாம். காரணம்னு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்துரும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து கீழே தட்டையை மட்டும்தான் உருவி விடுமே தவிர தட்டையை வந்து வெட்டாது. சரி, இப்போ வயல் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அங்கே கூட நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமாங்க சார்?
மேக்ஸிமம் ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. எல்லா வயல்லையுமே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக வந்து மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா டிரைவருக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவீங்களாங்க சார்? கண்டிப்பாக கொடுப்போங்க. 2 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து டிரைவரை நாங்கள் கொடுப்போம். கம்பெனி மூலிமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே கஸ்டமர்லேருந்து ஒரு ஆளை நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு பஞ்சாப் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவோம். அவங்க 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கஸ்டமரோட டிரைவரே வந்து இதை ரன் பண்ணலாம். சார் இப்போ வந்து மிஷின் ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் நிறைய மிஷின் இருக்குது, நம்ம ஏன் நியூ ஹாலண்ட் மிஷினை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு காரணங்களை சொல்லுங்கள் சார். காரணம்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டி டிஓடி வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் தான் கவர் பண்ண முடியும். நம்ம வந்து 40 ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம். காரணம் ஏன்னா நம்ம டபுள் த்ரெஷர் கொடுக்குறோம். அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா 40 to 50 ஏக்கர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம். அதெல்லாம் மல்டிபிள் ஃபேன் ஸ்பீடு, அதுவும் இல்லாமல் த்ரெஷர் ஸ்பீடை வந்து கேபின்லேருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால நம்பி நியூ ஹாலண்டாக வாங்கலாம். சார் இவ்வளோ நேரம் நியூ ஹாலண்ட் மிஷின் பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். மேலும் உங்களுடைய பணி வந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டாக்டர் விவசாயி யூடியூப் சேனல் மூலம் நம்ம அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மேலும் இந்த நியூ ஹாலண்ட் மிஷினோடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் டிராக்டர்ஸோடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.